தமிழக அரசியல் களத்தில் அண்ணாமலைக்கு எதிர்காலம் இருக்கா? விஜயை விமர்சிக்காதது ஏன்? அவரது பேச்சை சந்தேகப்படும் ஆதரவாளர்கள். மீண்டும் மீண்டும் பட்டமடிக்கும் சர்ச்சைகள். தொடர்ந்து அண்ணாமலையை விமர்சிக்கும் திருமாவின் நோக்கம் என்ன? பாஜகவை விட்டு வெளியேறும் கூட்டணி கட்சிகள் தடுப்பாரா? நயினார் நாகேந்திரன் கடும் கோபத்தில் மோடி, அமித்ஷா. இந்தியாவில் தொடங்கிய புதிய மாற்றம் என்ன நடக்கிறது தமிழக அரசியல் களத்தில்? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். இந்தியாவில் எத்தனையோ புதிய மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கு பிறகு அப்படி ஒரு புதிய மாற்றம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, சீனா, ஜெர்மனி, இங்கிலாந்து இந்த குறிப்பிட்ட நாட்டுகளில் மட்டுமே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரயில் இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள். உலகளாவிய பல எரிபொருள் தட்டுப்பாடுகள், மின் தேவையினுடைய கருத்தில் கொண்டு ஹைட்ரஜன் மூலியமா இயங்கக்கூடிய ட்ரெயின் நம்ம சென்னையில தயாரிச்சாங்க. அது இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு விட்டிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். மாற்றத்தை நோக்கி இந்தியா பயணிக்குதுங்கிறது ஒவ்வொரு முறையும் பிரதமர் மோடி அவர்கள் நிரூபிச்சுக்கிட்டே வராரு. ஆனா தமிழக அரசியல் களத்துல நயினார் மேல ரொம்ப கடுப்புல இருக்காங்க மோடியும், அமித்ஷாவும். என்ன அப்படின்னா, நம்ம பார்வேர்டு பிளாக் கட்சி ரொம்ப காலமா, நெடுங்காலமா பாஜகவோட தமிழகத்துல கூட்டணியில் இருக்குது. ஆனா திருமாறன் அவர்கள் சமீபத்த பேட்டியில தமிழக பாஜகவை கிழிச்சு தொங்க எடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நானும் கூட்டணியில ரொம்ப வருஷமா இருக்கிறேன், ஒரு 5 விசாக்கு பிரயோஜனம் இல்லை, நான் பாரத் மாதாக்கு தேசியத்தை விரும்புறதுனால, நான் தேசிய பாஜகவை நம்புறதுனால நான் இங்க கூட்டணியில் இருக்கேன். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஆனா இது டெல்லி பாஜகவும் தெரிஞ்சுக்கிட்டே அவங்க ஏன் அமைதியா இருக்கிறாங்கன்னே ஒன்றும் தெரியல அப்படிங்கிறதையும் திருமாறன் அவர்கள் உடைச்சு பேசிட்டாரு. ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு தான் மோடி, அமித்ஷாவும் தமிழ்நாட்டுல என்ன நடக்குது விரிவான ஆய்வு பட்டியல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்களாமா. என்ன கேட்டு என்ன பிரயோஜனம்? ஆய்வு பண்றதுக்கு யாருக்கிட்ட போய் பண்ணுவாங்க? இங்க பாஜகவுல தொண்டர்கள்ங்கிறது இல்ல. எல்லாரும் அண்ணாமலை பக்கம் அணி திரண்டு போயிட்டாங்க. இங்க யாரை வச்சு ஆய்வு பண்ணி என்ன முடிவு எடுத்து எதுக்கு பிரயோஜனமாக போகுதுங்கன்னு மோடி, அமித்ஷா அவர்களுக்கு வெளிச்சங்கிறது தான். அப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாமலையோட ஆதரவாளர்களே இன்னைக்கு அண்ணாமலையை சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பல அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களை அண்ணாமலையை சந்தேகப்பட்டு இருக்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா, ஏன்னா அண்ணாமலை அவர்கள் விகடனுடைய நிகழ்வுல ஒரு பேசினாரு. அங்க ஒரு பத்திரிகையாளர் அண்ணாமலை அவர்கள்ட்ட கேள்வி போது, நீங்க இஸ்லாமை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்விக்கு, உண்மைதான், நான் 2-3 வருஷமா என்ன பார்க்குற விதமே மாறி போச்சு தமிழ்நாட்டுல. நான் கர்நாடகாவில் வேலை செய்யும் போதெல்லாம் நான் மாட்டுக்கும் பள்ளிவாசலுக்கெல்லாம் போவேன். அங்க இருக்கக்கூடிய பிரதிநிதிகிட்டலாம் நான் பேசுவேன், நிறைய டிஸ்கஷன் பண்ணுவேன், குரானை பத்தி பேசுவேன் அப்படின்லாம் அண்ணாமலை அவர்கள் பேசினாரு. அங்க இருந்த ஒரு இணக்கமான சூழல் இங்க தமிழ்நாட்டுல இல்ல. இங்க தமிழ்நாட்டுல அதே மக்கள் என்னை வேற ஒரு முகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சரி பண்றணுங்கன்னு தான் என்னுடைய நோக்கம். அதுக்காக கொஞ்சம் காலம் எடுக்கும் தான். ஆனா இதெல்லாம் சரி பண்ண வேண்டியது பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு அப்படிங்கிறத ஒரு விஷயத்த பேசினாரு. இவ்வளவு வருஷமா திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில இருந்துகிட்டு ஏறத்தாழ அவர் திராவிட அரசியல் தான் பண்ணனாருன்னு சொல்லி பல பேர் பேசுறாங்க. ஆனா இதுதான் இன்னைக்கு சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அண்ணாமலை பக்கம் பின்னாடி போனவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா தேசியத்தையும் பாஜகவோட கொள்கைய ஏத்துக்கிட்டவங்க. ஆனா இன்னைக்கு அதே ஆதரவாளர்கள் தான் அண்ணாமலையை விமர்சிக்கிற அளவுக்கு நடக்குது. அண்ணாமலை அவர்கள் பாஜக இருக்கிறவர்களும் உண்மையா இருந்தாரா இல்லையா? உண்மையா இருந்தாரு. இன்னைக்கு அவர் தனியா ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அது அவருடைய இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பயணிக்க போறாரு. ஆனா இவங்க ஏதோ ஒரு உருட்டுகள்லாம் உருட்டிட்டு இருக்கிறாங்க. எதை பத்திலாம் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் அவரது பாதையை, அவர் பயணத்தை தெளிவா தான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனா இந்த திருமாவளவன் அவர்கள் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அதிமுகவையும் திமுகவையும் காலி பண்றதுக்கு, திராவிட கொள்கையை, திராவிட சித்தாந்தத்தை காலி பண்றதுக்கு அண்ணாமலை போர்வையில பின்வாசல் புறமா வராங்கன்னு இவரு பேசுறாரு. இவரு பேசுறதுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? அப்போ இவர
திமுக தான் விஜய கண்காணிக்கிறதுக்கோசரம் திருமாவளவன அனுப்பிச்சு வச்சுச்சுன்னு சொன்னா இவர் ஏத்துக்குவாரா? ஏத்துக்குவாரா? 2 சீட்ட வச்சுக்கிட்டு இன்னைக்கு போய் அமைச்சரவையில இடம் பிடிச்சுட்டாரு. இன்னைக்கு அதான் அந்த அமைச்சரவை பெயர மாத்தி குடுக்கணும். வேற ஒரு துறைய குடுக்கணும்ல இவரு கேட்டுட்டு இருக்கிறாரு. இவரெல்லாம் கேட்கறதுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? அண்ணாமலைய பத்தி விமர்சனம் பண்றதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது? ஏன்னா ஏற்கனவே அவருடைய வாக்குகள்லாம் விஜய நோக்கி பயணிச்சிருச்சு. அடுத்து அண்ணாமலை அவர்களும் திருமாவுடைய வாக்கு வங்கி தான் அவரும் குறி வைக்கிறாரு. அப்ப அவருக்கு அண்ணாமலை மீது விமர்சனங்கள் வரதானே செய்யும். 2029க்கு மேல முழுமையா திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியல் களத்துல முழு அரசியல்வாதியா மாறப் போறாரு. அதுக்கப்புறம் திருமாவது, அதிமுகவாவது, திமுகவாவது நேரடியா விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் தான் ஒரு போட்டியா தமிழக அரசியல் களம் மாறப்போகுது. அண்ணாமலை அவர்களே அத சொல்லிட்டாரு. 2031ல ஆட்சி மாற்றம் உறுதிங்கிறதையும் சொல்லிட்டாரு. அப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன பாதையை எடுப்பாரு? எல்லா கட்சிகளையும் விமர்சிக்க தான் செய்வாரு. இன்னைக்கு விஜய ஏன் விமர்சிக்கலன்னு பல பேரும் கேள்வி கேட்கிறாங்க. விஜய விமர்சிக்காததுக்கு அவரு தெளிவுபடுத்திட்டாரு. புது அரசாங்கம், புதிய நபர்கள் இன்னைக்கு ஆட்சி கட்டல்ல வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் குடுக்கணுங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு. அப்படி இருக்கையில, அண்ணாமலை அத பேசல, இத பேசல, இதுக்கு குரல் குடுக்கல, பத்திரிகையாளர சந்திக்கல, எதேதோ தொடர்ந்து அண்ணாமலை மேல விமர்சனங்கள வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவரது எதிரிகள். ஆனா இதுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் துளியும் செவி மடுக்கிறது இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயமாவும் இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? விஜய இன்னைக்கு எதிர்த்தா அது அண்ணாமலைக்கு தான் நட்டமாகும். ஏன்னா கடந்த காலத்திலேயே அண்ணாமலை அவர்கள் தான் திமுக எதிர்ப்ப பேசினாரு. ஆனா அறுவடை பண்ணுனது யாரு? விஜய் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்ப விஜய் பண்ற தவறுகள்லாம் அண்ணாமலை சுட்டி காட்டணும், பேசணும், போராட்டம், ஆர்ப்பாட்டம்னு பண்ணணும். நாளைக்கு அதிமுகவோ, திமுகவோ அத களவாடிட்டு போறதுக்கு அண்ணாமலை இன்னையிலிருந்து அவர் உழைப்பு உழைக்கணுமா? அவரு வேடிக்கை பார்க்கிறது அவரு சரிதானே. அவரது நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அரசியல் களத்துல எப்பப்பலாம் காய் நகர்த்தணும் அப்படிங்கிறதுல அனுபவப்பட்டுட்டாரு. இதுக்கு மேல அண்ணாமலை வந்து அது தவறுகள்லாம் திருத்திக்கிட்டாரு. இனிமேலுக்கு சரியா தான் பயணிக்க போறாரு. ஆனா அதெல்லாம் இவங்க ஏதேதோ பேசுறாங்க. எதுவும் ஒண்ணும் வேலைக்காக போறதில்ல. 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அண்ணாமலையினுடைய வேகம் இன்னும் அதிவேகமா தான் இருக்க போது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்குள்ளேயே அண்ணாமலை மீது பெங்களூர்ல அண்ணாமலை 2000 கோடிக்கு தொழில் பண்றாரு. அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசுறாங்க. அங்க பெங்களூர்ல அவுட்டர்ல 3 இடத்துல வில்லாக்கள் கட்டி விக்கிறாரு. ஒரு வில்லா 9 கோடி. அதனோட ஒட்டு மதிப்பும் பார்த்தீங்கன்னா 2200 கோடிக்கு மேல. இப்படிலாம் தொடர்ந்து அண்ணாமலை மீது ஒவ்வொரு முறையும் விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இதுக்கு கூட ஏற்கனவே பேசிட்டாரு. எனக்கும் குழந்தைங்க இருக்கு, குடும்பம் இருக்குங்கிறத சொல்லிட்டாரு. ஆனா, ஏன் அவங்கலாம் விமர்சனம் இந்த மாரி வைக்கிறாங்கங்கிறது, ஏற்கனவே திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய வாடகை எல்லாமே நண்பர்கள் தான் குடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் மாசம் செலவாகுது. குழந்தைக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது. இந்த மாரி பல விஷயங்கள் பேசினாரு. ஆனா, அண்ணாமலை அவர்கள் என்னோட மனைவி பெங்களூர்ல ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா, அவங்களோட தொழிலுங்கிறது ஆண்டுக்கு 25 லட்சம் ரூவா தான் வருமானம் வருது. ஆனா, அண்ணாமலை இன்னைக்கு இவ்வளவு நூற்றுக்கணக்கான கோடியில ஒரு தொழில் பண்றாரு. ஆயிரக்கணக்கான கோடிக்கு நிலம் வாங்கி பிசினஸ் பண்றாரு. எங்க இருந்தெல்லாம் இந்த பணம் வந்துச்சுன்லாம் இன்னைக்கு பல பேரு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு தெளிவான பதில் குடுக்க வேண்டியது திரு அண்ணாமலை அவர்கள் தான். அவங்களுக்கு பதில் குடுக்கணுங்கிறது தான். இதுல நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. கேள்வி கேட்கிறவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் கண்டுக்க போறதில்ல. அவரது அடுத்த கட்ட பயணங்கிறது மிக தெளிவா பயணிக்க போறாரு. அதனால இங்க பாஜகவுல இருக்கிறவங்க எல்லாம் ஏன் வந்து இன்னமும் அண்ணாமலை தான் வெளியில போயிட்டாரு. அண்ணாமலை மேல ஏன் வந்து தேவையற்ற விமர்சனம் வைக்கிறாங்கன்னு தெரியல. அதே மாரி அண்ணாமலையோட ஆதரவாளர்களும் இன்னைக்கு பாஜகவை ஏன் தேவையற்ற விமர்சனங்கள் வைக்கிறாங்கங்கிறதும் தெரியல. இவங்க 2 பேத்துக்கும் சமூக வலைதளத்துல ஒவ்வொரு கணமும் மிகப்பெரிய போட்டிகள், பொறாமைகள், சண்டை சச்சரவுகள்ங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. அதிமுக அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனைய பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கட்சி தொண்டர்கள்லாம் பாஜகவும், அண்ணாமலையோட தொண்டர்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டைய, இவங்க இடையில குறுக்கு சால் ஓட்டிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம்.